நிமிஷம் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைகளில் கூட ஆண்டவரே, இந்த நாட்களை ஆண்டவரே நீர் மரித்திருக்கிறீர் என்று சொல்லி நீர் பேசின 7 வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவரே எந்த இடத்திலெல்லாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஞானமற்றவர்களாக இருந்தாலும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் பேச ஆண்டவரே, அதை கேட்க எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. பேசுகிறது நானல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். என்னுடைய சுயங்களெல்லாம் சாம்பலாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்யும், பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். கேட்கிறவர்களுக்கும் பேசுகிற எனக்கும் இது பிரயோஜனம் உண்டாக உதவி செய்யும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது கடைசி வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வசனம். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல். இந்த பிதான்றது நம்ம இப்போ இந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆரம்பமான வார்த்தை எங்கேருந்து ஆரம்பமாச்சு? பிதாவின் இடத்துலேருந்து ஆரம்பமாச்சு. இடையில பேசப்பட்ட அந்த 5 வார்த்தைகளிலும் யார் இருக்குல்ல? பிதா இல்லை. இடையில பேசின அந்த தாகமாக இருக்கிறேன், இதோ உன் தாயின்ற காரியத்தில் இல்லை, முடிந்ததுன்றதுல இல்லை, ஏன் என்னை கைவிட்டீர்ன்றதுல இல்லை. இந்த 5 காரியத்தில் என்ன இல்லை? பிதாவானவர் அங்கே இல்லை. அவர் ஆரம்பமும் முடிவுமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அப்போ ஆதியில அவர் என்ன செய்யறாரு? பிதாவை கூப்பிடுறாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. இடப்பட்ட காரியத்திலெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா தனக்கு உண்டானதை, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்றாரு. ஆனா முடிக்கும் போதும் அவர் என்ன செய்யறாரு? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராய் அவர் இருக்கிறபடியால பிதாவின் இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை என்ன செய்யறாருன்னா ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தவராக தான் இருக்கிறாரு. அவருடைய சுயத்தை செய்யறதுக்கு அவர் வரவே கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலேயே அவர் யாரை தான் கூப்பிடுறாரு? பிதாவை தான் கூப்பிடுறாரு. முடிவுலையும் யாரை தான் கூப்பிடுறாரு? பிதாவை தான் கூப்பிடுறாரு. நம்ம இந்த இடத்துல சங்கீதம் 31:5 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட என்ன சொல்றாரு? ஒப்புவிக்கிறேன், என்னுடைய ஆவியை யார்கிட்ட ஒப்புவிக்கிறேன்? உங்க கையில ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னானாக்கா, மானசீக ரீதியின்படி பார்த்தோன்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிடுவாங்க? செத்தாலும் சரி, என்னுடைய உயிர் யார்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்குன்னுவாங்க. ஆனா இடையில அவங்க படுற பாட பார்த்தானாக்கா, ஏண்டா இந்த உசுருன்று, ஏண்டா இந்த உசுருன்ட்டு. ஏன்னா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? தேனே மானேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? என் உசுரே நீதான், என் உசுரே நீதான்னு சொல்லி நான் உனக்காக வேண்டி சாகணும்னு நினைச்சா கூட நான் செத்துருவேன் அப்படின்வாங்க. ஆனா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க, நம்மளுடைய ஆவியை எடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல அவர் யாரை கூப்பிடல? எந்த மனுஷனையும் கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. அவர் கூப்பிட்டது ஒரே ஒருத்தர், தன்னை உண்டாக்கின தன்னுடைய தேவன், அவருடைய பிதாவை மட்டும் கூப்பிடுறாரு. இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது, இன்னைக்கு வேதத்துல எடுத்துட்டா நம்ம தாவீதின் தேவன் தான் சொல்றோம், தாவீதின் ராஜாவேன்றோம், தாவீதுடைய குமாரனேங்கிறோம். அப்ப அந்த தாவீது கூட என்னதான் சொல்றாரு? என்னுடைய ஆவியை நம்ம கையில ஒப்படைக்கிறேன்றாரு. இன்னைக்கு நமக்கு இந்த ஆவி இல்லைன்னு வைங்க, நாம எப்படிதான்? வெறும் பணம்தான், வெறும் பணம் தான். ஏன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் இருந்தாதான் ஒரு மனுஷனாவே வாழ முடியும். நம்மக்கிட்ட ஆவி இல்லை, நம்ம எப்படியா தான் இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. நமக்கு ஆத்மா இருக்கலாம், சரீரம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆவி இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் வெறும் பணமாக தான் இருப்போம். நம்மளை கொண்டு போய் இன்னைக்கு போயிட்டேன்னு சொன்னானாக்கா, நான் போயிருந்தேன்னா போன மாதம் ஒரு 4ஆம் தேதி என்ன போயிருந்திருப்பேன். என்னை கொண்டு போய் என்ன செஞ்சுருப்பாங்க? ஏன்னா அது என்னை பார்த்தவங்களுக்கு, காஞ்சனா சிஸ்டருக்கு, ரீட்டா சிஸ்டருக்கு, ஷீலா அம்மாக்கு எல்லாத்தையும் தெரியும் நான் எந்த கதியில் அவங்க என்னை பார்க்க வரும்போது கிடந்தேன்றது. அப்போ நான் எப்படியா தான் இருந்திருப்பேன் இந்நேரம்.
மண்ணுக்குள்ளார தான் கிடந்திருப்பேன். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவருடைய ஆவியை எனக்கு தந்திருக்கிறாரு. ஏன்னா நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் எனக்கு நேரங்களையும் காலங்களையும் தேவன் வைத்திருக்கிறாரு. அதனால் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு சொன்னானாக்கா, பிதாவை எதுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினாரு, பிதா எதுக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அடிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்தாருங்கிறத அவர் நல்லா நினைவில் வைத்தவராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறோம், தேவனை அறிந்திருக்கோன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இந்த வேதத்தை எடுத்துட்டானாக்கா 100% இங்கே இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன், 100 என்னை விட்டுருங்க தயவு பண்ணி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அதனால் 90% உள்ளவங்க என்ன செய்வாங்க? இந்த ஆதியாம் தொட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே நின்ன இடத்துல நின்று மடமடமடமடன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. வேதத்தை அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வசனம் நமக்குள்ளார கிரியை செய்தா? வேதத்தை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஸ்கூலில் எக்ஸாம்னு சொன்னானாக்கா அவங்கள என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருந்து அதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி ஆகிட்டு போவாங்க, அதை பார்ப்பாங்க, எழுதுவாங்க. ஆனால் அந்த காரியங்கள் அவங்களுக்குள்ளார இருக்கணும், ஞானம் இருக்கணும். அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இல்லைன்னா நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க? இந்த கொஸ்டின் ஆன்சரை மக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதை அப்படியே போய் எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளார கிரியை செய்யணும். இந்த வேத வசனம், பிதா எதுக்காக நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, எதுக்காக நமக்கு இன்னைக்கும் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வியாதியில் என்ன செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்காருன்னா அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு. நம்மளுடைய ஆவி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வீட்டில் ஒரு பிரச்சனை, இப்போ இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க, நான் இன்றைக்கி வரும்போது பூனம்மா சொன்னாங்க நேற்றோட 10th முடிஞ்சிருச்சுன்னு. என்னுடைய வேதனை எல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த 10th பிள்ளைங்க +2 பிள்ளைங்கெல்லாம் தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு கேட்டானாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவன் கொடுத்த ஜீவனை தேவன் எடுக்கணும்னு விடுறதில்ல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க? உடனே நான் மார்க் எடுக்கல, நான் இதை செய்யலை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போனானாக்கா அடி கிடைக்கும், உத கிடைக்கும். நான் படிக்கலைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தன் ஜீவனை என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றா தூக்கு போட்டோ, இல்லை மருந்து குடிச்சோ, இல்லை தண்ணியில் விழுந்தோ, இல்லை தீ பிடிச்சோ, எதங்கிலும் ஒரு விதத்தில் என்ன பண்ணிடுறாங்க? போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இந்த வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளே அந்த முட்டாள் வேலையை தான் செய்கிறாங்க. இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிதா கொடுத்த ஆவியை அவர் கையில் தான் அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ நமக்குள்ளார என்ன இருக்கக்கூடாது? பிதா தந்த ஜீவனை எடுத்துக்கொள்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது பிதாவானவர் மாத்திரத்தான் எடுக்கணும். அதே போல் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னானாக்கா, இன்னைக்கு எக்ஸாம் சமயமாக இருக்கிறனால ஒரு பயம், பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தன வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரம் 59வது வசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல ஸ்தேவான் என்ன செய்யறாரு? அவருடைய ஆவியை ஆளுங்கெல்லாம் அடிச்சு கொல்ல வரும்போதும் அவர் பிதாவின் இடத்துல தான் தன்னுடைய ஆவி என்ன செய்யறாரு? அவர் ஒப்புவிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, நம்மளுடைய ஆவியை, நமக்கு ஜீவனை எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, எதுக்கு நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்காருன்றதை முதல்ல நம்ம உணரணும். உணர்ந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து இந்த நம்ம 7 வார்த்தையில் பார்க்குறோம். ஒரு இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவம் 100% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 100% இல்லை. அந்த முதல்ல நமக்குள்ளார அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் இருக்கணும். 2வது, கள்ளனை பார்த்தா, ஒரு தப்பு பண்ணினவங்களை பார்த்தா எப்படிப்பட்டவங்களா தான் இருக்கும், அவள் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அப்படி குற்றப்படுத்துகிற காரியங்கள் இருக்குது. ஆனால் அதே போல் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறிச்சதான பொறுப்பு இருக்குது? பொறுப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அநாத ஆசிரமம், இந்த முதியோர் ஆசிரமங்கள் ஏகப்பட்டது நிறைஞ்சிட்டு வருது. காரணம் ஏன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறிச்சதான ஒரு அக்கறை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி தான் அவரே அவருடைய ஜீவனை என்ன செய்யறாரு? பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அவருக்கு தாகம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு தாகம் என்ன இருக்குது? வீட்டில் போனானாக்கா எங்கள் வீட்டுக்கார் சமைச்சு வச்சுட்டு வரல, அங்கே போய் என்ன வாங்க போகிறோமன்ற அந்த நினப்பில் தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அந்த நினப்பு தான். தேவனுடைய தாகம் என்ன?
தேவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுன்ற அந்த தாகத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லாரும் என்ன இல்லை, கடைசி நாளில் இருக்கோம். எந்த செகண்ட் இயேசு கிறிஸ்து வருவாருன்னு தெரியல, கூட்டிகிட்டு போறதுக்கு வருவாருன்னு தெரியல. அந்த டைமில் நம்ம பிதாவினுடைய சித்தத்தை செய்தவர்களாய் இன்னைக்கு பிதாவினுடைய கைகளில் நம்ம தைரியமாக என் ஆவி எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எந்த காரியத்தில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர்களாய் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி ஒரு செகண்டு யோசிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு இன்னும் 2 அண்ணா இருக்காரு, ஒரு தம்பி இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்குல்ல, ஒரு அக்கா இருக்குது. இவங்க யாரும் ரட்சிக்கப்படலை. அதே போல் ஏட்டா வீட்டில் நாங்கள் 3 பேர் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் உறவுகள் யாரும் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. இப்போ என்னுடைய மைண்டு ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும், என் தம்பி ரட்சிக்கப்படலை, எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படலை, இதுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னோடது நான் சுயம் அப்படின்னு கேட்கல. எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்ற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்பட்டா போதும், நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதுங்களா? இல்லை, அப்படி போகணும்னு நினச்சிருந்தா ஆண்டவர் என்ன செய்திருக்க மாட்டார், இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க மாட்டார், இந்த 7 வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்தது யூத குலத்தில் வந்தார். அவங்களுடைய ஆளுங்களை மட்டுமே ரட்சிக்கப்பட்டு என்ன செய்திருப்பாரு, போயிருந்திருப்பாரு. ஏன் மற்றவர்களை எல்லாத்தையும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் தன்னை தானே சிலுவையில் மரண பரியந்தம் ஏன் ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது நிமித்தம். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, பிதாவினுடைய சித்தமே என்னதான் இருக்குது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியதா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னானாக்கா, தன் ஜீவனை ஒப்புவிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த நாட்களில் நம்ம இந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானம் செய்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணணும்னு சொன்னானாக்கா, நம்மளுடைய பிதாவினுடைய கரத்தில் நம்மளுடைய ஆவி போகும்போது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம கொண்டு போனவர்களாக இருக்கணும். ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி, என் வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தினவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யோவான் 16:28 அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு வசனத்தோட முடிச்சிடுறேன். யோவான் 16:28 அவர் எங்கே வந்தார், ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அவர் எங்கிருந்து வந்தார், பிதாவின் இடத்துல இருந்து. முதல்ல இருந்து அவர் நம்ம வாசிக்கும் போது எங்கே வந்தார், பிதாவை தான் கூப்பிடுறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிதாவின் இடத்துக்கு தான் போகிறேன். அப்போ வரும்போது அவர் எப்படியா இருந்தார், பிதாவின் இடத்துலேருந்து வந்தவராக இருக்கிறாரு. போகும்போது அவர் என்ன செய்கிறாரு, பிதாவின் இடத்துல. போகும்போது என்னான்னு சொன்னானாக்கா, ஆரம்பத்தில் அவர் வரும்போது ஆவியானவருடைய ஆளுகையின் மூலியமா, ஆவியானவருடைய நிழல் மூலியமா ஒரு மனுஷகுமாரனா வந்தார். இங்கேருந்து போகும்போதும் அவர் எப்படி தான் போகிறாரு, ஒரு மனுஷனாக தான் மரிக்கிறார். ஆனால் மனுஷனாக மரித்தாலும் அவர் ஆவியானவராய் இன்றைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம கூட அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்மளுடைய ஆவியை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அவருடைய தாகத்தை அறிந்தவர்களாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தாகம் உள்ளவராய் இருந்தது போல நாமளும் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு தான் நம்மளுடைய ஜீவனை என்ன செய்யணும், ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். நான் இப்போ வியாதியாக இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்தேன். ஆண்டவரை இனி முதல்ல 2 டைம் அட்டாக் வரும்போது கூட நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரை உங்கள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆயுசுனால கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட் அட்டாக் வந்த டைம்லேயும் அப்படி தான் ஜெபித்தேன், 2வது வரும்போதும் அப்படி தான் ஜெபித்தேன். இப்போ ரொம்ப முடியாமனவன்னு ஆண்டவரை நம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, உனக்கு இஷ்டம் இருந்தால் எனக்கு தாங்க, இல்லைன்னா வேண்டாம், என்னை எடுக்கிறா இருந்தால் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்ற ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாட்களில் நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் சத்தமாக பேச தொடங்கிய 3 நாள் தான் இருக்குது, என்னால் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்களும் இந்த நாட்களில் என்ன செய்யணும், பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, பிதாவே என்னுடைய ஆவி என்ன செய்கிறேன் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன், வேற எந்த தப்பான காரியத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும், முதல் எடுக்கிற முடிவே அதுதான். நான் இருந்து என்னத்த பிரயோஜனம் இருக்குது, செத்தாலாவது என்ன ஆகும், நிம்மதி கிடைக்குமேனு. செத்தா நிம்மதி கிடைக்குங்க, கண்டிப்பாகவே கிடைக்கும். எங்கே, நரகத்தில், அங்கே போய் இன்னும் வேகணும். அதனால் இந்த நாட்களில் நம்மளுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, பிதாவினுடைய சித்தத்திற்கு நம்மளுடைய ஆவியை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலைகளிலும் ஆத்மாவை ஆதாயப்படுத்தணுன்ற அந்த எண்ணத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது.
அவர் நம்மளை அழைச்சி பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் இன்றைக்கி நம்மளை ரட்சித்து நமக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கி இந்த பூமியில் நம்மளை உயிரோட வச்சுருக்காரு. அந்த உயிரோட வச்சிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே எப்படியா இருக்கணும்னா பிதாவின் சித்தத்தின்படியே செயல்படுகிறவர்களாக, பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் நம்ம ஜீவன் போகணும். அவருடைய கையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஆவியை நம்ம ஒப்பு வைக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த 7 வார்த்தைகளின்படி, இன்றைக்கி 7 வார்த்தைகள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க இந்த 7 வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்திட்டே இருக்கும்போது தான் பிதாவினுடைய சித்தத்துக்கு, பிதாவினுடைய கையில் நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும். இந்த 7 வார்த்தைகளும் இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம பேசினா முடிஞ்சு, நீ அடுத்த குட் ஃப்ரைடேக்கு பேசலான்னு இல்லை. ஒரு நாளும் இந்த 7 வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை கொண்டு என்ன செய்ய அவருடைய சித்தம் இருக்கும், அந்த சித்தங்கள் நிறைவேறும். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் கூட ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய சித்தங்கள், உம்முடைய பிதாவினுடைய சித்தம் செய்ய நீங்கள் இந்த பூமிக்கு வந்தது போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்கே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஆவி உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை செய்யுங்க என்று சொல்லி உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாருமாக எழுந்து நின்று அர்ப்பணித்தவர்களாக ஒரு பாடலை பாடி முடிப்போமாக. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் பலியா நீராப்பா, நீர் செய்த ஆண்டவர், நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக நீர் எங்களுக்காக பலியானீர். ஆவியானவரே ஆண்டவரே, நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய சமூகத்தில் என்று சொன்னவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோமா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. உம்மை நாங்கள் நோக்கி பார்த்ததினா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியார், ஜீவன் தரும் கனியார் சிலுவையில் தொங்கினீரே, கனியாய் சிலுவையில் தொங்கினீரே. சுத்திகரித்தீரே, சுத்திகரித்தீரே எங்களை சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட. பாவத்திற்கு மரித்து, பாவத்திற்கு மரித்து, நீதிக்கு பிழைத்திட நாங்களப்பா, பாவத்திற்கு மரித்து, நீதிக்கு பிழை
பாவங்களை சுமந்தப்பா சுமந்தீரையா திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. என்னை தருகிறே என்னையை தருகிறே ஜீவபலியாக என்னையை தருகிறே ஜீவபலியாக உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே. ஒப்பு கொடுத்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையை. ஆமென்.